டுடே ஒரு குட்டி தாட் இல்லை ஒரு குட்டி ஸ்டோரி. அபர்ணத் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் கிட்ட ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் எனக்கு வாழவே பிடிக்கல, சூசைட் பண்ணி செத்துடலாம் போல் இருக்குது, ஆனால் எங்கே நான் சூசைட் பண்ணி செத்துருவனோன்னு எனக்கு பயமாக வேறு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன டிப்ரெஷனில் இருக்கீங்க, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு நிறையா அம்யூஸ்மெண்ட்ஸ் இதுதான் தேவை. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா வேடிக்கை காட்சிகள், இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பார்த்து ரசிங்க, நல்லா வாய் விட்டு சிரிங்க, சிரிச்சிங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் கிரிமாலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட ஷோஸ்லாம் போய் பாருங்கள், அவர் நல்லா சிரிக்க வைப்பார். அதெல்லாம் பார்த்து நல்லா சிரிங்க, கண்டிப்பாக நீங்கள் க்யூர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேஷண்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்னாங்க, டாக்டர் அந்த கிரிமாலிடி நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா, லைஃப்பில் நம்ம நினப்போம், இவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிரிப்பு வேறு, சந்தோஷம் வேறு. முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அப்பப்போ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை போய் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லோரும் எதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எதை கடந்து போயிட்டுருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்டோரியை இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போடுங்க. டாட்டா.